Hi students, 7th chapter Application of Differential Calculus Exercise 7.5. இந்த exercise 7.ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா some indeterminate formsனு சிலது சொல்லியிருக்காங்க. 0 by 0, infinity by infinity, 0 into infinity, infinity minus infinity, infinity power 0, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னா இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. ஓகேயா, 0 by 1னா நமக்கு 0ன்னு தெரியும், 1 by 0னா இன்ஃபினிட்டின்னு தெரியும். பட் இந்த டேர்முக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக வேல்யூ எழுத முடியாது. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டிடெர்மினேட் ஃபார்மை நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x டிவைடட் பை g of x, அதாவது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்னு இருக்குது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a இருக்குது. ஓகேயா, இப்போ இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த இன்டர்டெர்மினேட் ஃபார்மில் ஒன்று வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண போகிறோம், எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்ளை பண்ண போகிறோம், எல்ஹாபிட்டல்ஸ் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது, அதை அப்ளை பண்ண போகிறோம். அந்த ரூல் என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு யூ பை மேலே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் வேல்யூ இருந்தால் யூ பை வி மெத்தட் அப்ளை பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. பட் எல்ஹாபிட்டல் ரூலில் அந்த மெத்தட் அப்ளை பண்ணக்கூடாது. நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல். ஓகேயா, see the first sum exercise 7.5, limit extends to 0 1 minus cos x divided by x square. ஓகே, this one is the first sum. இப்போ நம்ம x equal to 0 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக x tends to 0னா x 0 போடுறோம். 1 minus cos 0 1, இப்போ 1 minus 1 0. ஓகே, இங்கே 0 போட்டோம்னா 0. இப்போ 0 by 0 ஃபார்ம், தட் இஸ் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. அப்போ அப்ளையிங் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கிறேன். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எனக்கு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த 2வை 1/2ன்னு வெளியே எடுத்துறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x. ஓகே, இந்த டேர்மில் வந்து நம்ம ஏற்கனவே +1ல் 9th சாப்டரில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு தியரம் படிச்சிருப்போம். லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே தீட்டா இருக்கிறதுல எக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இதை மொத்தமாக நான் என்ன எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/2. we get an answer. ஓகே, second sum, limit extends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணனா எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டோம்னா எல்லா டேர்மும் இன்ஃபினிட்டியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னா அப்ளையிங் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x, இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, மைனஸ் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -5, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 4x டிவைடட் பை 2x minus 5. திரும்ப என்ன பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இருந்தாலே இன்ஃபினிட்டி போடும்போது இன்ஃபினிட்டி ஆயிரும். அதே மாதிரி இந்த டேர்ம்லையும் இன்ஃபினிட்டி போடும்போது இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், அகெயின் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஓகே, திரும்ப இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா திரும்பியும் அப்ளையிங் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஆன்சர் வர்ற வரைக்கும் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, கண்டிப்பாக லிமிட் போடணும் எல்லா டேர்ம்லையும். கரெக்டாக பார்த்துக்கோ. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, இங்கே இந்த டேர்மை டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, இந்த டேர்ம் 0 ஆயிரும் 2. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 2, கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், limit extends to infinity x by log x infinity substitute பண்ணால் infinity log infinity by infinity form, indeterminate form
ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இன்டிடெர்மினேட் ஃபார்மான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். ஓகே, இப்போ எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x. இப்போ இந்த டினாமினேட்டர் அப்படி நியூமரேட்டர் போயிடும் இல்லையா, எக்ஸ் ஆயிரும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடும்போது இன்ஃபினிட்டி வந்தால் எடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்தால் தான் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஓகே, இட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ், இந்த மைனஸ்லாம் பக்கத்தில் உள்ள எக்ஸ்டென்ஸ் டு π/2 sec x by tan x. ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ் sec x by tan x. π/2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sec π/2, sec π/2 what is the value? Infinity, that is 1/cos. sec π/2 1/cos ஆயிரும். இப்போ sec இது போடும்போது என்ன ஆயிரும், 1/cos π/2. cos π/2 0, 1/0 இன்ஃபினிட்டி வந்துடும். அது மாதிரி tan π/2 இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும். சீக்கனை டைரெக்டாக π/2 போட்டு கண்டுபிடிக்க முடியலனா ரெசிப்ரோக்கலாக மாற்றும், 1/cosன்னு மாறும். சீக்கனை 1/cosன்னு போட்டு அதுக்கப்புறம் π/2 சப்ஸ்டியூட் பண்ணா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஓகே, இப்போ அப்ளை இந்த என்ன பண்ண போகிறோன்னா எலாபிட்டல்ஸ் ரூல் டைரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி சைன் காசை சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் கேன்சலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு டைரெக்டாக எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது திரும்ப சீக்கன் டேன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ் சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக்கன் எக்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 1/cos x, tan எக்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது sin x by cos x, cos cancel, that is 1/sin x. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். π/2 1/sin π/2, sin π/2 வேல்யூ sin 91, அப்போ 1 டைரெக்டாக வச்சுங்க. அப்ளை பண்ண எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணாமே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e power minus x root x, e power minus x root x. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e power minus x root x என்ன ஃபார்மில் இருக்குது, இன்ஃபினிட்டி போட்டோன்னா e power infinity, e power minus infinity நம்ம எப்படி எழுதலாம், 1/infinity எழுதலாம். e power infinity infinity, e power infinity infinity, e power minus infinity 0. இது 1/infinity 1/infinity 0 ஆயிரும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோ, அப்போ தான் ஈஸியாக புரியும் உனக்கு. திஸ் ஒன் இஸ் 0, இங்கே ரூட் இன்ஃபினிட்டி போடும்போது இன்ஃபினிட்டி. அப்போ 0 into infinity ஃபார்ம்ஸ் ஆல்சோ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இன்டிடெர்மினேட் ஃபார்மில் நமக்கு எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும்னா என்ன இருக்கணும், நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் வேல்யூ இருக்கணும். இங்கே இல்லை, அதனால் e power minus xஐ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் டிவைடட் பை e power x. ஓகே, இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோன்னா இன்ஃபினிட்டி டிவைடட் பை e power infinity சொன்னால் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்ததுனால அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். e power எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x தான் இல்லையா. அப்போ ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ 1/2 ரூட் எக்ஸ் e power xன்னு எழுதிக்கலாம். 1/2 ரூட் எக்ஸ் e power x. இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இன்ஃபினிட்டி போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1/2 ரூட் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, தட் இஸ் இன்ஃபினிட்டி. 1/infinity வேல்யூ 0, 1/0 இன்ஃபினிட்டி, 1/infinity 0. Get a answer. Okay, 6th sum, limit extends to 0 1/sin x minus 1/x. Okay, அப்போ limit extends to 0 1/sin x minus 1/x. So sin 0 0, அப்போ 1/0னா இன்ஃபினிட்டி, இங்கே 0 போட்டாலும் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் இட்ஸ் ஆல்சோ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஓகே, இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்ம் வேணும். இங்கே இல்லை, மேலே கீழே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா என்னது இருக்குது, தனித்தனியாக இருக்குது, அதை சேர்த்து எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு. அதனால் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் சைன் எக்ஸ், இப்போ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் எல்சிஎம் எடுத்துட்டேன். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ 0 அப்ளை பண்ணால் 0, இங்கேயும் 0, 0/0 ஃபார்ம். ஓகே, திரும்பியும் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0
எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிவைடட் பை டினாமினேட்டர் யூவி மெத்தட். ஓகே, யூவி மெத்தட். இப்போ sin எக்ஸை வச்சுக்கிறேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிறேன், sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. ஓகே, நான் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டேர்மும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் தான் பார்த்துட்டு திரும்ப எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos 0 1, அப்போ 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு sin 0 0, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே 0 போட்டாலும் 0 தான். இப்போ டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ 0/0 ஃபார்ம். திரும்ப அகைன் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். எத்தனை தடவை வருதோ அப்பையும் திரும்ப அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இங்கே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x. ஓகே, இங்கே sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. இந்த டேர்ம் யூவி மெத்தட், இந்த டேர்ம் யூவி மெத்தட். அப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸை வச்சுக்கிறேன், cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x ப்ளஸ் cos எக்ஸை வச்சுக்கிறேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 போடலை. ஓகே, 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இங்கே என்ன ஆயிரும், sin x ஆயிரும். இங்கே cos x ப்ளஸ் cos x 2 cos x மைனஸ் x sin x. ஓகே, sin 0 0 ஆயிரும். இங்கே cos 0 1, அப்போ 2 into 1 மைனஸ் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 0/2, 0/2, 0 by எனி நம்பர் 0. ஓகே, காஸ் டேர்ம் வந்தாலே என்ன ஆயிரும், ஆன்சர் கிடச்சிரும் 0/2 0. ஓகே, 7th sum. Limit extends to 1, 2 by x squared minus 1 minus x by x minus 1. Limit extends to 1, 2 by x squared minus 1 minus x by x minus 1. Substitute x equal to 1. 1 substitute பண்ணா என்ன ஆகும், 1 minus 1 0. But 2 by 0 infinity. இங்கே 1 substitute பண்ணா, இங்கேயும் 1 substitute பண்ணா 1 by 0. That is infinity. அப்போ infinity minus infinity form. That is indeterminate form. Indeterminate ஃபார்ம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, எலாபிட்டல்ஸ் அவள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். அப்போ 2 by x plus 1 x minus 1 minus x by x minus 1. Now taking LCM, x plus 1 x minus 1 LCM. ஓகே, இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே டினாமினேட்டரில் இங்கே x plus 1 இருக்குது, இங்கே x plus 1 இல்லை. அப்போ x plus 1ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x into x plus 1. ஓகே, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இந்த டேர்மை ஃபார்முலாவில் எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 minus 1 minus 1, that is 2 minus 2 0 ஆயிரும். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 1 0 ஆயிரும். அப்போ 0/0 ஃபார்ம். அகெயின் வி கெட் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். சிம்ப்ளிஃபை பண்ண பிறகும் நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. ஓகே, அப்போ அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். எலாபிட்டல்ஸ் ரூல், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1. எலாபிட்டல்ஸ் ரூல்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. டினாமினேட்டர் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, நவ் அப்ளை த லிமிட். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 1, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2, இப்போ மைனஸ் 3/2 we get a answer. ஓகே, 8th சம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x பவர் x. இந்த சம் வரைக்கும் நம்ம ஒரே மெத்தட் பார்த்தோம். இந்த 8th சம்லேருந்து பவரில் x வரும். ஓகே, பவரில் x வந்துச்சுன்னா லாக் ஆன் போத் சைடு எடுத்தால் தான் இந்த பவர் x ஃப்ரண்ட்டில் வரும். அந்த மாதிரி எடுத்து போட போகிறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x பவர் x. ஃபஸ்ட்டு அப்ளை த லிமிட் 0/0. 0/0 ஆல்சோ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இந்த பவர் எக்ஸில் இருந்தால் நம்ம சிம்ப்ளை பண்ணுறது கஷ்டம், அதனால் லாக் எடுக்கணும். அதனால் என்ன ஆச்சுன்னா கொடுத்துருக்க சம்மை ஏன்னு எடுத்துக்கிறேன். a ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x பவர் x டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ பவர் எக்ஸுங்க வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் x log x. x log x. நம்ம எலாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணால் என்ன பண்ணணும், f of x டிவைடட் பை g of x வேணும். அதனால் இந்த எக்ஸை டினாமினேட்டில் கொண்டு வரணும், 1/x ஆயிரும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் log x divided by 1/x. Okay, apply the limit log 0 infinity. Log 0 infinity. 1/0 also infinity. That is infinity by infinity form.
infinity by infinity form. Applying L'Hopital's rule. L'Hopital's rule apply பண்ணா limit extends to 0 numerator log x differentiate பண்ணா 1 by x. Denominator 1 by x இருக்கு 1 by x differentiate பண்ணா minus 1 by x square. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம் minus 1 by x square. Okay, denominator fraction go to reciprocal. அப்போ 1 by x into minus x square by 1. ஒரு x term cancel. அப்போ we get minus 6. Apply the limit 0. x க்கு பதிலாக 0 substitute பண்ணா 0 ஆயிரும் இல்லையா அப்போ log a equal to 0 LHS நமக்கு log எடுத்து log a ன்னு வச்சுருக்கோம் log a equal to 0 a equal to log இங்கே ரிமூவ் பண்ணால் இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக மாறிடும் e power 0 அப்போ e power 0 any number power 0 1 அப்போ a equal to 1 ஏன்னு எது எடுத்தோம் given sum எடுத்தோம் அப்போ limit extends to 0 plus x power x equal to 1 okay. Ninth sum limit extends to infinity 1 plus 1 by x power x. Limit extends to infinity 1 plus 1 by x power x. Now apply the limit. Infinity substitute பண்ணா என்ன வரும் 1 by infinity 0. 1 by infinity 0. அப்போ 1 power x ன்னு வரும் அப்போ 1 power infinity. 1 power infinity also indeterminate form. ஓகே இங்கே பவரில் x இருக்கிறதுனால இந்த கொடுத்துருக்க சம்மை ஏன்னு எடுத்துக்கிறேன் டேக்கிங் log on both sides ரெண்டு பக்கம் log எடுக்கிறோம் limit extends to infinity power x எங்கே வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்துடும் x log 1 plus 1 by x ஓகே இப்போ இந்த x என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பு டினாமினேட்டர் கொண்டு வரணும் அப்போ limit extends to infinity log 1 plus 1 by x இது 1 by x வரும் இது டினாமினேட்டரில் வரும்போது 1 by x வரும் இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும் 1 by infinity 0 இப்போ 0 போனால் log 1ன்னு கிடைக்கும் log 1ஓட வேல்யூ 0 ஃபார்முலாஸை சைடில் எழுதிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் log 1ஓட வேல்யூ 0 ஏற்கனவே log 0 வேல்யூ இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன் இப்போ log 1 0 இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by infinity 0 இப்போ 0 by 0 ஃபார்ம் சார் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் அப்போ அப்ளையிங் L'Hopital's rule லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நியூமரேட்டரை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் இருக்கிறதுனால இதை 1 பைன்னு எழுதிக்கலாம் இப்போ 1 by 1 plus 1 by x இப்போ என்ன செய்யணும் இந்த ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x square ரெண்டு டேர்ம் இருக்குது ஃபஸ்ட்டு லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதிட்டோம் திரும்ப இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x square cancel ஓகே now limit extends to infinity 1 by 1 plus 1 by x இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by infinity 0 இப்போ 1 by 1 கிடைக்கும் இந்த 1 ஓகே அப்போ log a equal to 1 LHSல எனக்கு log a இருக்குது log a equal to 1 லாகை ரிமூவ் பண்ணால் a equal to இந்த சைடு எக்ஸ்பொனென்ஷியலாக மாறிடும் e power 1 ஆயிரும் ஏன்னா என்ன அர்த்தம் given sum equal to e we get a answer okay. 10th sum limit extends to pi by 2 sin x power tan x listen now apply the limit pi by 2 sin pi by 2 ஓட value 1 tan pi by 2 value infinity 1 power infinity form okay 1 power infinity form also indeterminate form அப்போ taking log on both side பவரில் எக்ஸ்ட்ராம் இருக்குது அதனால் கொடுத்துருக்க சம்மை ஏன்னு எடுத்துகிட்டு டேக்கிங் log on both sides ரெண்டு பக்கமும் லாக் எடுத்திருக்கேன் ஓகே அப்போ என்ன ஆகும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 tan x பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும் இப்போ tan x log sin x அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் இந்த tan x-ஐ டினாமினேட்டரில் கொண்டு வரணும் ஓகே எனக்கு L'Hopital's rule அப்ளை பண்ணால் f of x divided by g of x ஃபார்ம் வேணும் அதனால் tan x-ஐ டினாமினேட்டரில் கொண்டு வரணும் tan x டினாமினேட்டரில் வரும்போது cot x மாறிடும் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log sin x divided by cot x அடுத்து என்ன பண்ணணும் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும் sin pi by 2 வேல்யூ 1 இப்போ log 1 என்னது 0 cot pi by 2 tan pi by 2 infinity cot pi by 2 0 okay 0 by 0 ஃபார்ம் கிடச்சிருச்சு this one is a indeterminate form applying L'Hopital's rule okay applying L'Hopital's rule அப்போ limit log a equal to limit extends to pi by 2 log 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by sin x திரும்ப அந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x இல்லையா அப்போ லாகை வச்சு பண்ணும்போது 1 by sin x பண்ணும்போது cos x cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant squared x அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2
this one is cos x by sin x. Cosecant squared is a sin reciprocal இல்லையா? இப்போ minus 1 by sin squared xன்னு எழுதலாம். அப்போ ஒரு sin x term cancel ஆயிடுச்சு. இப்போ limit extends to pi by 2 ஒரு மைனஸ் இருக்குது. இந்த டினாமினேட்டில் 1 by sin x இருக்குது. அப்போ அந்த sin x நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். இப்போ sin x cos x. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ இதை லிமிட் மைனஸ் sin pi by 2 cos pi by 2. ஓகே, sin pi by 2 வேல்யூ 0. சாரி, sin pi by 2 வேல்யூ 1, cos pi by 2 வேல்யூ 0. மாற்றி எழுதியிருக்கேன். sin pi by 2 வேல்யூ 1, cos pi by 2 வேல்யூ 0. 0 வந்தாலே 0 தான். இப்போ log a ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ a ஈக்குவல் டு log டேர்ம் அந்த சைடு கொண்டு போகுது எக்ஸ்பொனன்ஷியல் மாட்டும் e பவர் 0. e பவர் 0 என்னது 1. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 sin x பவர் tan x ஈக்குவல் டு 1. கிட்ட ஆன்சர். ஓகே, 11th sum limit extends to 0 cos x power 1 by x square. Cos x power 1 by x square. But limit extends to 0 plus cos x power 1 by x square. Apply the limit cos 0 1. So 1 by 0 infinity. அப்போ 1 power infinity it's a indeterminate form. Indeterminate form. அப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பவரில் எக்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கொடுத்துருக்க சம்மை ஏன்னு எடுத்துக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் லாக் காஸ் எக்ஸ். இங்கே டினாமினேட்டர்லேயே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் இப்படி எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. அப்ளை த லிமிட் காஸ் 0 1. காஸ் 0 1, அப்போ லாக் 1 ஆயிரும். லாக் 1ஓட வேல்யூ 0. இங்கே 0. இப்போ 0 by 0 ஃபார்ம். திஸ் ஒன் இஸ் அ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும், அப்ளையிங் எலாபிட்டல்ஸ் ரூல். அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 லாக் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணாமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, அட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு போட்டுருவாங்க, தப்பாயிரும் இல்லையா. கேர்ஃபுல்லாக போடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஒன் இஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ். இங்கே 2x. அப்ளை இதை லிமிட்டு tan 0 0. இங்கே அப்ளை பண்ணும்போது 0. திரும்ப எனக்கு ஒரு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், திரும்ப அப்ளைங் எலாபிட்டல்ஸ் ரூல். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கெண்ட் ஸ்கொயர் எக்ஸ். tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கெண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சீக்கெண்ட் ஸ்கொயர் எக்ஸ். 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஓகே, இப்போ 0 அப்ளை பண்ணால் காஸ் 0 1 சீக்கெண்ட் 0 1 இல்லையா. அப்போ மைனஸ் 1 டிவைடட் பை 2. சீக்கெண்ட் 0 பார்க்கும்போது அதோட ரெசிப்ரோக்கல் காசை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மைனஸ் 1 பை 2. ஓகே, அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. ஏ ஈக்குவல் டு இ பவர் 1 பை 2. லாக ரிமூவ் ஆகிரும், இது எக்ஸ்பொனன்ஷியலாக மாறிடும். இ பவர் மைனஸ் 1 பை 2. ஓகே, அந்த மைனஸ் 1 பை 2 நான் எப்படி எழுதிக்கலாம், டினாமேட்டில் கொண்டு வந்து ரூட் ஈன்னு எழுதிக்கலாம். 1 பை ரூட் இ. ஏன்னா அடுத்தது கிவன் சம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் cos x power 1 by x square equal to 1 by root e. We get a answer. Okay. Next 12th sum. If an initial amount A0 of money is invested at an interest rate or compounded n times a year, the value of the investment after t years is a equal to A0 1 plus r by n whole power nt. If the interest is compounded continuously, that is n tends to infinity, limit given n tends to infinity, show that the amount after t years is a equal to a0 e power rt. ஓகே, a0 ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து r, n டைம்ஸ் போடுறாங்க. கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்க. நமக்கு லிமிட்டை என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆஃப்டர் டிஎஸ் கழிச்சு அந்த அமௌண்ட்டு ஏ ஈக்குவல் டு A0 e பவர் ஆர்டி ஆகுதுன்னு சொல்லணும். ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ கிவன் ஏ ஈக்குவல் டு லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி A0 1 + r/n ஹோல் பவர் ntன்னு எடுத்துக்கிறேன். இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு லிமிட் அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டி போட்டோம்னா எண்ணுக்கு பதிலாக இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அப்போ எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டோம்னா r பை இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி 0. அப்போ 1 + 0 இங்கே எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். 1 பவர் இன்ஃபினிட்டினாலே இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்க சம எழுதிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த லிமிட்டை சிம்ப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது இங்கே முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால எனக்கு லிமிட் அப்ளை பண்ணுறது சிம்ப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கொடுத்துருக்க டேர்மில் a0 எடுத்துகிட்டு மீதி டேர்மை g(x)ன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துகிட்டு மீதி டேர்மை g(x)ன்னு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். g(x) லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + r/n ஹோல் பவர் ntன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த பவரில் வந்து என்ன இருக்குது, n. இங்கே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே பவரில் n இருந்தால் log மெத்தட். log g(x) லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log 1 + r/n ஹோல் பவர் nt. அடுத்த ஸ்டெப்பு nt எங்கே வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி nt log 1 + r/n. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இந்த ntயை டினாமினேட்டரில் கொண்டு வரணும். அப்போ 1/nt மாறும். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log 1 + r/n 1/nt. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும் இல்லையா, லிமிட் அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டி போட்டோம்னா 0 ஆயிரும் இந்த டேர்மு. இப்போ log 1 மட்டும் கிடைக்கும். log 1ஓட வேல்யூ 0. இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 1/∞ 0 ஆயிரும். 0/0 ஃபார்ம், தட் இஸ் அ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும், அப்ளையிங் எல்ஹாபிட்டல்ஸ் ரூல். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நியூமரேட்டரை. லாக் வச்சு பண்ணும்போது 1/1 + r/n. ஓகே, திரும்ப இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். r/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். r வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் r. இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா என்ன தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ 1/n இருக்குது இங்கே, r இங்கே வச்சுட்டேன். 1/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/n² நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1/t வச்சுக்கிறேன் கான்ஸ்டன்ட்டை. திரும்ப இந்த பிளேஸில் 1/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/n². இப்போ -1/n² -1/n² கேன்சல். ஓகே, இந்த t எங்கே போயிடும், நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டர் போயிடும். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி rt எழுதிக்கிறேன். rt எழுதிட்டு இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன், 1/1 + r/n. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணும்போது rt 1/1 + என்னுக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது 0 இல்லையா, இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 1/1 தான் கிடைக்கும், rt கிடைக்கும் இல்லையா. அப்போ log g(x) rt. அப்போ g(x) log சேர்க்கும்போது என்ன ஆயிரும், எக்ஸ்பொனன்ஷியலாக மாறும், e⁻rt ஆயிரும். ஓகே, அப்போ 1 இம்ப்ளைஸ் எது எடுத்தோம், 1 இது எடுத்தோம் இல்லையா, a a0 இந்த டேர்மை தான் நம்ம g(x)ன்னு எடுத்தோம். இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிட்டோம், e⁻rt சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ a a0 e⁻rt. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க, கிட்ட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.